இது நாம் சுமதி சொல்கிறதையும் இந்த களத்தில் ஏற்றுப்போம். அதேமாரி அந்த யூடியூப்பில் அந்த பொண்ணு சித்ரா சொன்னதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. மானாவரியாக தன்னுடைய போட்டியாளர்கள் என்று கருதலாம். யூடியூப்பில் இவங்கெல்லாம் நமக்கு போட்டியாளராக வந்துட்டு அந்த கோபத்தில் வைத்திருச்சல்லையும் கூட இப்படி சொல்லலாம். ஏன்னா அதுக்கு கணவனை இறந்து 5 வருஷம் ஆகுது, அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு போராட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது சுமதி. அதுவும் ஏற்புடையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அதில் நேரில் பார்த்து அனுபவப்பட்டு இருந்ததுன்னா நான் சொல்லலாம். அப்படி நான் வந்து எந்த விதத்துலேயும் நான் அதை தப்பாக நினைக்கிறதுக்கான விஷயங்கள் வரல. பத்திரிகையில் வந்ததுன்னா அதை நம்பலாம், பத்திரிகைகளையும் அது வரல. துணிச்சலாக போய் நான் வந்து யோக்கியச்சு நான் தப்பே செய்யலை அப்படின்னு கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேலே உள்ள குற்றச்சாட்டை நிரூபின்னு அவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சொல்லுதுன்னா அதோடைய துணிச்சலாக பாராட்டணும். அதாவது அதுக்கு அதை நிறைவேற்ற வேண்டிய தகுதி இப்போ இந்த சித்ராவுக்கு இருக்குது. இந்த சித்ராவும் வந்து ஏற்கனவே நான் ஒரு செய்தி படித்தேன், அவங்க ஏற்கனவே குழந்தை கடத்தல சம்மந்தப்பட்டவங்க அந்த பொண்ணு அப்படின்னு கூட ஒரு செய்தி வந்திருக்கு.